இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் சைபர் சேலஞ்சின் ஏடிஎம். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா உள்ள ஒரு ஏடிஎம் இருக்குது. இந்த ஏடிஎம்மில் வந்து ஒரு வைப்ரேஷன் சென்சார் வச்சுருக்கிறாங்க. ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஓப்பன் பட்டன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஏடிஎம் டோரை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா வெளியே போயிடும். ஸோ ஒருத்தர் உள்ளே வந்த பிறகு இன்னொருத்தர் உள்ளே வர முடியாது. உள்ள ஒருத்தர் நிற்கிறாருங்கிற காமிக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. யாராவது வந்து உள்ளே வந்து ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா, அதாவது ஏடிஎம்மை பிரேக் பண்ணதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா, இந்த வைப்ரேஷன் சென்சார் வந்து என்ன பண்ணோன்னா சிக்னலை வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு அனுப்பி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து உடனே என்ன பண்ணும், இங்கே ஒரு பஸ்ஸர் இருக்குது, இந்த பஸ்ஸரை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் போயிடும். கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏடிஎம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து அங்கே வந்து ஸோ உடனே வந்து அந்த ஏடிஎம்முக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, தப்பு பண்ணுறவங்க வந்து உள்ளேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா தப்பு பண்ண உடனே டோர் எல்லாமே லாக் ஆகிடும், எல்லாமே ஹேங் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எந்த டோர் ஓப்பன் ஆகாது, எதுவுமே பண்ணாது. ஸோ அவங்க வந்து வெளியே இருந்து வந்து தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் ஏடிஎம் கார்டு. சரி, ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்கிறான்னு தெரியறதுக்கு இங்கே லைட் இருக்குது. இப்போ திருப்பி ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகாது. அப்போ ஒருத்தர் உள்ள நிக்கிறாரு. ஸோ அவர் வெளியே வந்த பிறகுதான் அடுத்தவங்க உள்ள போக முடியும். அப்படிதானே? ஒரு ஆள் உள்ள நிக்கிறாரு. சரி, அவர் இருக்காருன்னு அடையாளத்துக்கு இந்த லைட் பத்துது. சரி, அவர் வந்து வெளியில போனோம்னா இங்க வந்து ஒரு உள்ள பட்டன் இருக்கு. சரி, இருக்குது. அதை கிளிக் பண்ணா இப்படி வெளியில வந்துடலாம். ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ லைட் ஆஃப் ஆயிடும். அப்போ உள்ள யாருமே இல்லை. சரி, அப்போ அடுத்தவங்க உள்ள வரணும்னா பழையபடி மறுபடியும். சரி, இப்போ மால் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஏதோ உடைக்க போகிறாங்க. அப்போ உடைச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டோர் க்ளோஸ் ஆகிட்டு அவர் உள்ளே நிற்கிறாரு. கண்ட்ரோல் ரூமில் லைட் எரியுதா? ஓகே, சரி, இப்போ கண்ட்ரோல் ரூம் தகவல் போயிட்டு பஸ்ஸர் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இது வெளியே போக முடியாது. டோரை ஓப்பன் பண்ணு. வெளியே இருந்து உள்ளே போக முடியாது. இங்கே உள்ளே இருந்து ட்ரை பண்ணு. ஸோ உள்ளே இருந்து அப்போ வெளியே போக முடியாது. இப்போ அவர் உள்ளே மாட்டிட்டார். ஓகே, இதில் வந்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல ஸ்கூல் ப்ராஜெக்ட். இது வந்து சைபர் சேலஞ்ச். இப்போ ட்ரெண்டிங் வந்து சைபர் சேலஞ்ச். நிறைய பேர் வந்து சைபர் சேலஞ்சில் தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னா அல்லது ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் நான் அதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்